பார்க்கறதுக்கு ஏஞ்சலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஜெயதீஸ்வர பார்க்க வந்திருக்காங்க சார். ஏன் பீரியட்ல ஐ வாண்ட் டு க்ளீன் அப் திஸ் ஹோல் மெஸ். அதுக்கு நீங்க அந்த லேடி இன்டர்வியூக்கு அவர் சொல்லுங்க. சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மேடம். உட்காருங்க. எனியோ இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் மீ. இட்ஸ் வெரி பேட். பாருங்க, உள்ள வந்த கைதிகள்லாம் உண்ணாவிரதம், வெளியில் ஒரே கரெக்டா. தம்பி தம்பி ப்ளீஸ் 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 அதெல்லாம் எடுக்கணும். ஓகே, சின்ன விஷயம் போதும் அவங்களுக்கு. இந்த தடவை டெத்து கஸ்டடியில் யார் செத்தாலும் எங்கள் தலைமையில் தான் வந்து விழும். சரி சரி, அது விடுங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் இன்றைக்கி முடிச்சிடுவீங்க இல்லைங்களா? ப்ளீஸுங்க, இந்த நேற்று நடந்த இடத்துல வேணாம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இல்லை, இந்த பிளாக்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் இன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ இட் வில் பி 2-3 இன்டர்வியூ தான் பாக்கி இருக்கு. நேற்று ஒரு இன்டர்வியூ நடுவில் விட்டுட்டோம், அது கண்டினியூ. சரி, யார் அதை கான்டாக்ட்? வாத்தியார் மாரப்ப கவுண்டர் தானே? நோ, ஐ திங்க் இட் இஸ் நாராயணன். டெத் சென்டென்ஸ் கைதி. எனி ப்ராப்ளம்? இல்லை, அதெல்லாம் ஒன்று. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இங்கே நிறைய குழப்பம் இருக்குங்க. அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி கமிட்டட் பீப்புளோட உதவியும் தேவை. சரி, நீங்கள் பண்ண நினைச்ச அந்த நாடன் இன்டர்வியூ முடியாதுங்க. நேற்று உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போகிற வழியில் இறந்துட்டாரு. சந்தேகத்துக்குரிய சாவுன்னு கைதிகள்லாம் கேட்குதுல்ல சார்? பாடியை கலெக்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க சார். ஏரியா 2 நிமிஷம் கழிச்சு வரேன். நாராயணன் இருக்கானே, அவன் மற்ற ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். ஒன்றும் லேடிஸ் வராங்களா, முழு கதவையும் திறந்து. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பைய செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. நம்ம ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனால் அங்கே அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அதை ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது. என்னை மாதிரி கேடர்ஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு வரேன். நீங்க வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் என்ட்ரி பண்ண முடியலன்னு மூட் அவுட்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் இல்ல. கவலைப்படாதீங்க, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்ப பார்க்க போறோமே, அந்த 2 பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்துல 24 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் உள்ள. ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி. கொத்தாலத்தேவர், சீக்கே, சின்ன கொளாரொட்டி, தேனி மாவட்டம். ஆயுள் ஆயுள் தண்டனை. மேலே சொல்லுங்க. திருமலை நாயர் காலத்துக்கு முன்பாகவே பாண்டிய மண்ணில் வேரூன்றி ஆட்சி செய்த சுந்தரபாண்டி தேவரை நேரடி சந்ததியிலாக. நீங்க எப்பவும் பேசுற மாதிரியே பேசுங்க. பழைய சரித்திரம் எல்லாம் வேண்டாம். வேணாமா? வேண்டாம். மரண தண்டனை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது கண்டிப்பா வேணும். என்னை மாதிரி 10 நிர்வாகி செத்தாலும் பரவாயில்ல, ஆனா கொலைவெறி பிடிச்ச ஆளுங்க சுதந்திரமா நாட்டில் தெரியக்கூடாது. ஆனா சட்டம் 10 கொலைகாரன் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுதே. அது நாங்க சட்டத்தை விட தர்மத்தையும் விதியும் மதிக்கிறவங்க. தர்மத்தின்படி அவன் சாகணுங்கிறது விதி, அதான் சட்டம்னு சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வம் ஒண்ணு இருக்கு. யாரு சாகணும்னு சட்டம் சொல்லுது? அவன் தான். அதான் யாருன்னு கேட்டேன். விருமாண்டி பாத்தி இல்ல, அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. என் மகத்தை பாத்தி இடக்கூடாதீங்க. பார்க்கத்தான் வில்ல மாதிரி இருப்பேன், நசமான வில்ல அவன் தான். 2 ஊருக்கும் சண்டையை மூட்டி ரத்த கலந்து ஏற்கத்த அவன் தான். எந்த 2 ஊருங்க? இது சிக்கப்பட்டி, சின்ன கொளார்பட்டி, நல்லமநாயக்கனூர். 2 அழகான கிராமம். அந்த வருஷம் நல்லமநாயக்கனூர்ல சல்லிக்கட்டு. நல்லமநாயக்க தான் எங்க அப்பா வெட்டி கொண்டது. அதுக்கான செய்தி தண்ணி அனுபவிச்சேன். இது ஊருக்கே தெரியும். எங்களுக்குள்ள நல்ல உறவு இல்லை. இருந்தாலும் தனிப்பக ஊர் ஒத்துமைக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு பழசையெல்லாம் மறந்து இந்த மாதிரி விழாக்களை கலந்துக்கிறதுக்கு நான் போறது ஒரு சமாதான பறவை மாதிரி.
தாய்மார்களே, மாண்புமிகு சிங்கங்களே, மாற்றுத்திறனாளிகளே, ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகும் போது எல்லாரும் தயாராரு. முதல்ல சாமி மாடு வருது. நல்லது நடக்கணும்னா சாமி மாட்டை தொடாத. அதாவது சாமி மாடு வருது, சாமி மாட்டு கும்பிடுக்கோ. சாமி மாடு முதல்ல வருது, வந்துரு இளைக்கோ. சாமி மாடு வந்துட்டு இருக்கு, சாமி மாடு வந்துருச்சு, சாமி மாடு வந்துருச்சு, சாமி மாடு வந்துருச்சு. சாமி மாடு வரலப்பா, தொடக்கூடாது, தொட்டா தெய்வம் தான். தாய்மாடு தொட்டு கும்பிட்டுக்கோ. தாய்மாடு வருதியா? நம்ம நல்ல மாடு வந்துகிட்டு இருக்கு. மாடு பேர் என்ன தெரியுமா? வீரபாண்டி. நல்ல விநாயகர் ஒரு மாடு. நல்லா கேட்டுக்க, சத்தம் போடாதே. உள்ளூர்கார பிடிக்கப்படாது. மாடு பேர் என்ன தெரியுமா? வீரபாண்டியா. வீரபாண்டி யாரு? வீரபாண்டிய பிடிக்கிற சாக்சன் இருக்கியா அந்த ஊர்ல? வீரபாண்டி யாரு தெரியுமா? வீரபாண்டிய கட்டவமணியா. வானம் பொழியுது, பூமி நனையுது, உனக்கேண்ட வருதுன்னு கேட்டா அந்த வீர மன்னனுடைய பேர மகாராசா பேரை வச்ச மாடு வருதியா? குடிக்கிறவன் ஆம்பளையா இருந்தா முன்னாடி வந்து குடிச்சு பாரு. என்னையா மாடு இப்படி மாட்டிக்கிச்சு? உடம்பு சரியில்லை. மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா? என்னையா மாட்டுக்கு? மைக்கில் ஏன் சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மாட்டுக்கு ஒண்ணும் இல்லையா? காசா பெருசு காசா சேரும். மாட்டை பிடிக்கிறது வேற விளையாட்டு. பெரிய என்ன வாழை கடிக்கிற? கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சியா? ஆளாளுக்கு மாட்டை அமைக்கிட்டா அப்படியா? மாட்டை விட சொல்லியா? மாட்டை பிடிச்சது வாங்கியா வாங்கி வாச்சிருக்கு வாச்சிட்டு போயா வாச்சிருப்பா சரியா விடியா விடியா வருது. வீரர்களே, மாட்டுப்பையா தங்கங்களே, நீங்க அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மாடு வரப்போகுது. மாடு பேர் என்னையா? அன்னலட்சுமி வளர்த்த சொரிமுத்து. சொரிலட்சுமி வளர்த்த அன்னமுத்து. சத்தப்படாதியா சத்தப்படாதியா வெட்டிவிடுவாங்க. அது நம்ம கொத்தாளத்தேவருடைய காலஞ்சென்ற அண்ணன் கொச்சாத்தேவருடைய மக அண்ணன் சொல்றாங்க. மாடு பேர்ல சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்குங்க. எல்லாம் தயாரி. மாடு சாதாரண மாடு கிடையாது. அலங்காநல்லூர் சல்லியட்ல 50 பேர்த்து குத்துற மாடு. ஆடி வாசல்லையே வளர்ச்சி வளர்ச்சி குத்துற மாடு. கரடிக்கல் சல்லியட்ல குத்துற மாடு. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. படுக்கிறவங்க போய் படுத்துக்கோ, பிடிக்கிறவங்க போய் பிடிச்சுக்கோ. மாடு பிடிக்க வீரர்களே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன கோளாறு வெட்டிக்காரு ஒருத்தரும் முதல்ல தொடப்படாது. அதாயா கண்டிஷன். ஒரு மாடு கண்டவே கிட்ட போனா அண்ணன் மாதிரியே குடலை உருவி போடுவாமா. தெராணி உள்ளவன் தைரியமான ஆளு திண்ணையில ஏறிக்கும். ஏன்னா காலையில நீ என்ன பலகாரம் தின்னு மாடு கொம்ப வச்சு தேடி போடும். ஜாக்கிரதை, மாடு வருது. வருப்பா மாடு. வருஷாட்டி பாஞ்சு வருதியா? பாஞ்சு வருது பாரு. அடிவாக்கு போற ஓர போற நீ அல்ல பாரு. ஓரமா நிக்காத, ஓரமாங்கி சாத சரியா இருக்கு. அப்படி வா ஓடிப்போ நிக்காத உயிர் பண்ணவெல்லாம் எங்க தள்ளிட்டு போறேன். விளையாடு வெளியே பத்தி விடுங்கம்மா. வாழ வேண்டிய காலமா மாட்டை பத்தி விடுங்கம்மா. சின்ன குழந்தை வெட்டிக்கார பிடிக்கப்படாதியா? சொன்னா கேளியா?
சிப்புத்தாய் பேரையா இது கூட தெரியாம இருக்க? ஓ சிங்கப்பூர் மச்சானா அது சரி யாரியா? சிப்புத்தாய் பேரன் சிங்கப்பூர்ல கவுளி பேசியா சிங்கப்பூர் மச்சான் மாட்டை பிடிக்கும் புடி பாப்பா எங்கேயோ ஆகாசத்துல வந்து குதிக்கிறது இல்ல, நாமளே வளர்த்தி விடுறதேன். குருமாண்டி அப்பனும் நல்ல விநாயகனும் சேர்ந்து தான் எங்க அப்பாவை கொண்டாங்கன்னு அது ஒரு வதந்தி ஊர்ல உண்டு. அதெல்லாம் காதல போட்டுக்கிறாம இடுப்பா கைக்குள்ள இருந்தேன். நல்ல சரக்கு பாத்து